தமிழ் சினிமாவில் வெளியாகிற சில திரைப்படங்கள் பயங்கர ஹிட்டாக இருந்தாலோ இல்லை ரசிகர்களுக்கு அந்த படங்களை ரொம்ப பிடிச்சிருந்தாலோ அந்த திரைப்படத்தோட இரண்டாம் பாகம் எப்போ வரும் அப்படின்னு அதிக அளவில் எதிர்பார்க்குறாங்க. அந்த மாதிரி ரசிகர்கள் எந்தெந்த திரைப்படத்தோட இரண்டாம் பாகத்தை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்கன்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தமிழ் சேனல் உங்களை அன்போடு வரவேற்கிறது. முதல் திரைப்படம் துப்பாக்கி. ஏஆர் முருகதாஸ் தளபதி விஜய் கூட்டணியில் உருவான இந்த படம் ஒரு பவர்ஃபுல்லான ஆக்ஷன் த்ரில்லர் திரைப்படம். மிலிட்ரியில் இருக்கிற தளபதி விஜய் விடுமுறைக்காக மும்பைக்கு வருவார். அங்கே நடக்கிற தீவிரவாத நிகழ்வுகளை பார்த்ததும் அதுக்கு யார் காரணம் அப்படின்னு தேடி கண்டுபிடிச்சி அவனை அழிச்சிருவார். ஏஆர் முருகதாஸ் அவர்களும் தளபதியும் முதல் முறையாக இந்த படத்தின் மூலமாக இணைஞ்சாங்க. இந்த படத்துக்கு ரசிகர்கள் கிட்ட எக்கச்சக்கமான வரவேற்பு கிடைச்சதால இவங்க கூட்டணி கத்தி சர்க்கார் அப்படின்னு தொடர்ந்து வந்துச்சு. ஆனாலும் மிலிட்ரி மேன் ஜெகதீஷை மறுபடியும் எப்படியாவது பார்க்கணும் அப்படின்னு தளபதி ரசிகர்கள் வெறித்தனமாக வெயிட் பண்ணுறாங்க. ஏஆர் முருகதாஸ் அவர்கள்கிட்ட எல்லா இடத்துலையும் கேட்கப்படுற ஒரே கேள்வி எப்போ துப்பாக்கி 2 வரும் அப்படின்னு தான். ரெண்டாவது திரைப்படம் மங்காத்தா. வெங்கட் பிரபு தலாஜித் கூட்டணியில் உருவான மங்காத்தா ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் திரைப்படம். நெகட்டிவ் ரோலில் தலை பிரமாதமாக நடிச்சிருந்திருப்பாரு. யாருமே எதிர்பார்க்கல அவருக்கு இப்படி ஒரு ரோல் செட் ஆகும் அப்படின்னு. இந்த படத்தோட கலரிங்காக இருக்கட்டும், தலையோட காஸ்டியூமாக இருக்கட்டும், எல்லாமே வேற லெவல் பண்ணியிருப்பாங்க. 2011 இந்த படம் வெளியாகி பயங்கர ஹிட் அடிச்சது. அதிலிருந்து இன்ன வரைக்கும் வெங்கட் பிரபு அவர்கள்கிட்ட கேட்கறது மங்காத்தா 2 எப்போ வரும், விநாயக் மகாதேவை எப்போ மறுபடியும் ஸ்க்ரீனில் பார்க்கலாம் அப்படின்னு தான். அடுத்த திரைப்படம் வெற்றிமாறன் தனுஷ் கூட்டணியில் உருவான வட சென்னை. பெயருக்கு ஏற்ற மாதிரியே படமும் வெயிட்டு தாங்க. இந்த படத்தை எடுக்கும்போதே சொல்லிட்டாங்க இது ஒரு பாட்டோட நிற்க போகிறது இல்லை, தொடர்ந்து வரும் அப்படின்னு. படத்தை பார்த்துட்டு எல்லாருமே மிரண்டு போயிட்டாங்க. ஏன்னா அப்படி ஒரு ஸ்க்ரீன் பிளே. 2 மணி நேரம் தொடர்ந்து பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியும் படத்தோட கதை என்னன்னு. இப்போ ரசிகர்கள் இந்த படத்தோட இரண்டாம் பாகத்தை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் வெற்றிமாறன் தனுஷ் கூட்டணி அசுரன் திரைப்படத்தில் ரொம்ப பிஸியாக இருக்காங்க. தனுஷ் அவர்களுக்கு அடுத்த 2 திரைப்படத்தை சத்யஜோதி ஃபிலிம்ஸ் வெவ்வேறு இயக்குநர்களை வச்சு எடுக்க இருக்காங்க. அதனால் வடசென்னை 2 கொஞ்சம் தள்ளி போயிடும் அப்படின்னு எனக்கு தோணுது. 4வது திரைப்படம் 1000ல் ஒருவன். செல்வராகவன் கார்த்திக் கூட்டணியில் உருவான இந்த திரைப்படம் 2010 வெளியானது. வெளியாகும் போது இந்த படத்தை யாருமே கவனிக்கல. ஆனால் 90s கிட்ஸ் வளர்ந்ததுக்கு பிறகு இந்த படத்தை பார்க்க ஆரம்பித்தாங்க. இப்போ இரண்டாம் பாகத்தையும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. செல்வராகவன் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருந்தாரு. என்னன்னா 1000ல் ஒருவன் படத்தோட இரண்டாம் பாகத்தை ரெடி பண்ணணும்னு என்னுடைய மனசுக்குள்ளே ஒரு எண்ணம் ஓடிட்டே இருக்கு. சோழனின் பயணம் மீண்டும் தொடர வேண்டும் அப்படின்னு அவருக்கு என்ன இருக்குது. அப்படின்னா கண்டிப்பாக இந்த படத்தோட கதையை அவர் எழுதி வச்சிருக்கணும். 5வது திரைப்படம் இந்தியன். கமலஹாசன் சங்கர் அவர்களுடைய கூட்டணியில் உருவான இந்தியன் மிகப்பெரிய அளவில் வெற்றி அடைஞ்சது. லஞ்சத்துக்கு எதிராக எடுக்கப்பட்ட இந்த திரைப்படத்தோட இரண்டாம் பாகம் எப்போ வரும் அப்படின்னு ரசிகர்கள் சங்கர் அவர்கள்கிட்ட கோரிக்கை வச்சுக்கிட்டே இருந்தாங்க. அதனால் இந்த படத்துடைய ஸ்கிரிப்டை ரெடி பண்ணி சங்கர் அவர்கள் தற்போது பிரம்மாண்டமான முறையில் இந்த படத்தை உருவாக்க இருக்காரு. அடுத்ததா இம்சையரசன் 23ஆம் புலிகேசி, ராஜதந்திரம், சதுரங்க வேட்டை, தனி ஒருவன். இந்த திரைப்படங்களுடைய இரண்டாம் பாகங்களையும் ரசிகர்கள் அதிக அளவில் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்க. கடைசியாக இந்த வரிசையில் இணைஞ்சது கன்னட திரைப்படமான KGF. இந்த படத்தை எவனும் எனக்கு தெரிஞ்சு தியேட்டரில் போய் பார்க்கல. தமிழ் ராக்கர்ஸில் விட்டதும் பார்த்துட்டு மிரண்டு போயிட்டானுங்க. இந்த படத்தோட இரண்டாம் பாகத்தையும் அதிக அளவில் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்க. இதில் நீங்கள் வெயிட் பண்ணுற திரைப்படம் எது அப்படின்னு கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக பதிவு பண்ணுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளெல்லாம் நீங்கள் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தமிழ் சேனல்.